ஏய் நீனா காலேஜ் புதுசா இல்ல கண்ணு தெரியலையா? இது தினேசன பார்க்கிங் இடம்னு தெரியாது உனக்கு? என்னடா முறைக்கிற? போடா. அந்த தினேஷ் பேரை சொல்லிக்கிட்டு ரொம்ப ஓவரா பண்றானுங்கடா. டேய் உன் வண்டி அங்க பார்க் பண்ண என்ன பண்றான்னு பாப்போம். டேய் வேணாண்டா, ஏற்கனவே நம்மளுக்கு அவனுக்கு ஆவாது. அது மட்டும் இல்லாம அவன் அண்ணன் அரசியல்வாதிடா. இந்த நேரத்துல எதுக்குடா பிரச்சனை பண்ணோம்? எல்லாரும் பயப்படுறதுனால தான்டா அவன் ரொம்ப துள்றான். ஏய் பின்னாடி போ. போன்றல்ல. நேத்து ராத்திரி எனக்கு வித்தியாசமான கனவு வந்துச்சு. என்ன கனவு? நான் கனவுல பறந்து இமயமலைக்கு போறேன். ஆ, ஏறேன், குதிக்கிறேன், சுத்தி மலை, பயங்கர குளிரு. இருந்தாலும் விடல. இந்த மலையில இருந்து அந்த மலைக்கு ஒரு கயிறை போட்டேன். அப்படியா? அந்த கயிறை புடிச்சு இங்க இருந்து அங்க போகும்போது திடீர்னு அறுந்துருச்சு. என்னது? கயிறுடா. அப்புறம் அந்த உச்சி மலையில இருந்து நான் சர்றன்னு வலிக்கிட்டு ஒரு ஆத்துல போய் விழுந்தேன். யாரோ பேசுற மாதிரி இருந்துச்சு, யாரோ தோட்ட மாதிரி இருந்துச்சு. அந்த நேரத்துல அங்க இருந்த தண்ணியில எனக்கு ஒரு மோதிரம் கிடைச்சிச்சு. அத கையில மாட்டிக்கிட்டேனா? ஐயோ, அப்புறம் என்னாச்சு? கனவு கலைஞ்சு வீட்டுல இருந்தேன். இதுல பயப்படுறதுக்கு என்னடா இருக்கு? ஜஸ்ட் கனவு, அவ்வளவுதானே. நானும் அப்படிதான் நினைச்சேன். ஆ, ஆனா கண்ணை திறந்து பார்த்தா அந்த மோதிரம் நிஜமாவே என் கையில இருக்குடா. ஓ மை காட். அது மட்டும் இல்ல, இத போட்டதுக்கு அப்புறம் ஒரு மனிதனோட இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம்னு எல்லாமே தெரியுதுடா. வா, இத நம்பாம இருக்க முடியல. கனவுல வந்த மோதிரம் கைக்கு வந்திருக்கு. இது அதிசயம், உண்மை, ஆச்சரியம். யாருக்கு வேணுமோ உடனே ஆர்டர் பண்ணுங்க. வெறும் 1999 மட்டுமே. டேய் டேய், நான் சொல்றது உண்மைடா. உண்மையாவா? அப்படின்னா என்ன பத்தி ஏதாவது சொல்லு பாப்போம். டேய், நீ ஜட்டி போட்ட காலத்துல இருந்து உனக்கு தெரியும். புதுசா என்ன சொல்லணும்? சரி, உனக்கு புது ஆள் வேணும், அவ்வளவுதானே. இங்க பாரு, சினிமா நடிகை மாதிரி கவர்ச்சியா இருக்கா. இந்த பொண்ணை பத்தி சொல்லு பாப்போம். ஹலோ, நானும் கூட தான் காதல் தேவதன்ற படத்தை 35 தடவைக்கு மேல பாத்திருக்கேன். நானும் அவரோட ஃபேன் தான். நான் 100 முறை பார்த்திருக்கேன். சரி, நீங்க படம்னு சொன்னதுனால உங்களுக்கு இமிடியேட்டா நான் ப்ரூவ் பண்றேன். உங்க பேரு 3 எழுத்து. முதல் எழுத்து ஏல ஸ்டார்ட் ஆகும். யூ ஆர் த ஒன்லி டாட்டர் ஆஃப் யுவர் ஃபாதர். உங்களுக்கு நாய்க்குட்டிங்கன்னா ரொம்ப பிடிக்கும். உங்களுக்குன்னு ஒரு ஆசை இருக்கு. உங்க ஃபேவரட் நம்பர் 7. உங்க ஃபேவரட் ஸ்டார் ரஜினிகாந்த். கலர் பிளாக். நீங்க ரீசெண்டா பிளேஸ் சேஞ்ச் பண்ணி இங்க வந்திருக்கீங்க. உங்க பாடி முழுக்க மொத்தம் 3 மச்சம் இருக்கு. ஒன்னு உங்க லெஃப்ட் சைடுல இடுப்புக்கு மேல, இன்னொன்னு அனு, என்னாச்சு? ஷிபா, இவன் மனுஷனே கிடையாது. He's a monster. He's telling everything about me. ஐ திங்க் அவன் உன்னையும் அழ வச்சிட்டான்னு நினைக்கிறேன். அழ வச்சிட்டானா? ஹீஸ் விக்ராந்த், காலேஜோட ஜீனியஸ் அண்ட் மை பெஸ்ட் ஃப்ரெண்ட். இவன் நினைச்சா அழ வைக்காம விட மாட்டான். இவள என்னடா பண்ண? ஆக்சுவலி மேடம் என்ட்ரி கொடுத்ததே ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ்ல தான் கொடுத்தாங்க. சோ நம்மளோட என்ட்ரியும் அந்த ரேஞ்சுக்கு இருக்கணும்னு தான் இதை நான் பிளான் பண்ணேன். நீங்க வந்ததுமே உங்க கார் நம்பரை வச்சு உங்க நேம் தெரிஞ்சுக்கிட்டேன். உங்க நேமை வச்சு ஃபேஸ்புக் ஐடியை தெரிஞ்சுக்கிட்டேன். நான் இப்ப சொன்ன டீடைல்ஸ் எல்லாம் உங்க ஃபேஸ்புக்ல நீங்க போஸ்ட் பண்ணதான். Oh my god, என்னால நம்பவே முடியல. இந்த மாதிரி ஆளு இதுக்கு முன்னாடி நான் பார்த்ததே இல்ல. ஹரி சொன்னான் நீ இங்க இருக்கேன்னு. நான் அங்க இருக்கேனா? I'm very happy to see you. அப்புறம் ஏண்டி எங்க ஆளுங்கிட்ட எது சீன் போட்டியா? எங்க என் கிட்ட போடு. உட்காரி. யாரு நீ? நீ யாருக்கிட்ட மோதிரம் தெரியுமா? ஏய், இவ என்ன உன் ஆளா? அவ புது ஸ்டூடெண்ட்ரா, அவளுக்கு எதுவும் தெரியாது. அவளை விட்டுரு. போய் வேலையா போடுறா கொய்யால. பிரச்சனை நம்ம 2 பேருக்கும். நடுவுல ஏன்டா அம்மா அப்பாவெல்லாம் இருக்கிறேன்?
ஸ்டாப் இட் ஐ சே. இத காலேஜ்னு நினைச்சீங்களா இல்ல மீன் மார்க்கெட் நினைச்சீங்களா? சார் முதல்ல பிரச்சனை வந்து ஆரம்பிச்சான். இல்ல சார், இவன் தான் அந்த பொண்ண. ஸ்டாப் இட், நிறுத்துங்க. நீ முதல்ல இருந்து இங்க தானே இருக்க, சொல்லு. இவங்க 2 பேர்ல முதல்ல பிரச்சனை ஆரம்பிச்சது யாரு? உன்னதான் கேட்டுக்கிட்டு இருக்கேன், சொல்லு. ஹேய் சார், உன்னை காலேஜ்ல இருந்து 1 வீக் சஸ்பெண்ட் பண்றேன். அது இல்ல சார். போ வெளியே. என்ன உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? அவன் உன் பெஸ்ட் ஃப்ரெண்ட்னு சொன்ன, ரொம்ப நல்லவன் சொன்ன. அப்படி ஒரு பையனை ஒரு ஸ்கவுண்டலுக்காக இப்படி பலியாடாக்கிட்டியா? பதில் சொல்லு. என்னடி ஏன் அழுற? எனக்கு வேற வழி தெரியலடி. அந்த தினேஷ் நல்லவன் கிடையாது, அவன் ஒரு பொறுக்கி. நீ ரொம்ப உயர்வானவன். நான் உன்னை வெறுத்தாலும் நீ எங்க மானத்தை மட்டும் இல்ல, உயிரையே காப்பாத்திட்ட. எனக்கு உன்ன மாதிரி ஒரு புள்ள இல்லைன்னு ரொம்ப வருத்தப்படுறேன். ஐம் so sorry விக்ராந்த். இட்ஸ் ஓகே சார். ஸ்டூடெண்ட்னா காலேஜ் முடிஞ்சதும் டிசி வாங்கிட்டு போறவன் இல்ல சார். சேர்ந்து இருக்கிற வரைக்கும் டேக் கேர்னு ஆதரவு கொடுக்குறவன். வி ஆர் ஆல் ஃபேமிலி சார். ஹலோ, என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க? இல்ல, என்னால காலேஜ்ல இருந்து சஸ்பெண்ட் ஆன உங்களுக்கு சாரி சொல்லணுமா இல்ல என் ஃப்ரெண்டுக்கு ஹெல்ப் பண்ணி அவளை சேவ் பண்ணதுக்கு தேங்க்ஸ் சொல்லணுமான்னு எனக்கு தெரியல. அதெல்லாம் ஒண்ணும் வேணாங்க. நீங்க இப்படி சிரிச்சிட்டு இருந்தாலே போதும். அப்பா அந்த சிரிப்பை மட்டும் நீ வச்சுக்கோ, ஆனா எனக்கு மட்டும் பார்ட்டி வேணும். சரி, கிராண்ட் பார்ட்டி நான் கொடுக்குறேன். கடைசியில பில் என்ன கட்டிட்டு சொல்ல போற? உனக்கு அந்த பயமே தேவையில்ல. ஏன்னா இவளோட கசின் என்கேஜ்மெண்ட் ஃபங்க்ஷன். ப்ளீஸ் நீங்களும் வரணும். ஆ. ஆ வா. ஹே, எனக்கு பயமா இருக்கு விக்ராந்த். நான் வரல, என்ன விட்டுரு. ஏய், பயப்படுறதுக்கு ஒண்ணும் இல்ல. என் அப்பா அம்மா ரொம்ப ஜாலி டைப். ஒரு டைம் வந்து மீட் பண்ண உனக்கே புரியும். நான் இருக்கேன்ல, வா. நாங்க தான் ஃபர்ஸ்ட். ஏண்டா நாம தானடா ஃபர்ஸ்ட் வச்சோம். ஆமாமா, நாம தான் ஃபர்ஸ்ட் வச்சோம். நீ சொல்லுமா, நம்ம தானே ஃபர்ஸ்ட் வச்சோம். ஆமா, நாங்க தான் வச்சோம். இல்ல, நாங்க தான் வச்சோம். இல்ல, நாங்க தான் வச்சோம். நாங்க தான் ஃபர்ஸ்ட். நாங்க தான் ஃபர்ஸ்ட். இல்ல, நாங்க தான் ஃபர்ஸ்ட். நான் சொல்றேன்ல, நான் தான் ஃபர்ஸ்ட். நாங்க தான். அம்மா, இது வந்து அனு. இவ என்னோட கிளாஸ்மேட். இவளை எனக்கு ரொம்ப பிடிக்கும், அவளுக்கும் என்ன ரொம்ப பிடிக்கும். நீங்க 2 பேரும் காதலிக்கிறீங்க, அதானே? மல்லிகா, அவன் என்னதான் சொல்றான்னு கேட்போமே. ஆமாமா, அதுதான் நானும் சொல்ல வந்தேன். அப்போ நான் சொல்றதையும் கேளு. இத்தனை வருஷமா வளர்த்த என் பையனுக்கு எப்படிப்பட்ட பொண்ணு வேணுங்கிறது எனக்கும் நல்லாவே தெரியும். அம்மா, நீ நினைச்ச மாதிரியே இந்த பொண்ணு இருப்பாம்மா. அப்ப சரி, நான் இந்த பொண்ண 3 கேள்வி கேட்பேன். அதுக்கு இவ சரியான பதில சொல்லிட்டானா எனக்கும் சம்மதம். இவ்ளோ சீரியஸான சிச்சுவேஷன்ல क्वेश्चंस எதுக்குமா? எனக்கு ஓகே ஆண்டி. முதல் கேள்வி, நான் காஃபி கேக்குறேன், ஷேகர் டீ கேக்குறாரு. முதல்ல என்ன வைப்ப? முதல்ல பால் தான் வைப்பா ஆண்டி. ரெண்டாவது கேள்வி, நீ கார்ல அடர்ந்த காட்டுக்குள்ள போயிட்டு இருக்கிற. அங்க நல்லா மழை பெய்யுதுன்னு வச்சுக்கோ. உன் கார்ல ஒருத்தருக்கு மட்டும்தான் இடம் இருக்கு. அப்ப நானு, ஷேகர், விக்ராந்த்
லிஃப்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். எங்க 3 பேர்ல நீ யாருக்கு லிஃப்ட் கொடுப்ப? ஆ, ஆ, ம், ஆ. காரை உங்க 2 பேருக்கும் கொடுத்துட்டு நாங்க 2 பேரும் ஜாலியா நடந்து வந்துருவோம் ஆண்டி. ஓகேடா. 3வது கேள்வி. தாய் வயிற பார்த்தா பொண்டாட்டி பர்ச பாப்பான்னு சொல்வாங்க. ஆனா மாமியார் மருமக சந்தோஷமா எதை பாப்பாங்க? ஆ, ஆ, ஆ. டிவி சீரியல்ஸ் ஆண்டி. சூப்பர்ரா. என்ன சொல்ல போறாளா? ஆண்டி நீ தப்பா நினைக்காதம்மா. நாம இந்த அளவுக்கு இல்லன்னா இவங்க 2 பேரும் கையில பிடிக்கவே முடியாது. நீ வாமா. டேய் உன் செலெக்ஷன் சூப்பர்ரா. பொண்ணு மகாலட்சுமி மாதிரி இருக்கா. என்னாச்சு? எப்படி விழுந்துச்சு? நான் முதல்ல சொன்னேன்ல தொட்டி அங்க வைக்காதன்னு. நல்ல வேளை ஒண்ணும் ஆகல. அம்மா நான் அனுவ வீட்ல டிராப் பண்ணிட்டு வரேம்மா. சரிப்பா, ஜாக்கிரதையா போயிட்டு வா. வா. பூம். என்னாச்சு? எனிதிங் ராங்? நான் உன்கிட்ட ஒண்ணு கேட்பேன், மறைக்காம உண்மை சொல்வியா? கேளு. உங்க வீட்ல இருக்கிறது உண்மையான அப்பா அம்மா தானா? இல்லனு. அப்புறம் கும்பகோணம் திருவிழாவில் வழி தவறி போய் தவிச்சிட்டு நின்னப்ப நான் தான் வீட்டில் கொண்டாந்து வச்சுக்கிட்டேன். விக்ராந்த், விக்ராந்த் ப்ளீஸ் ஸ்டாப் இட். விக்ராந்த் ப்ளீஸ். விக்ராந்த், விக்ராந்த் ஸ்டாப் இட். நான் எவ்வளவு சீரியஸா கேட்டுட்டு இருக்கேன், நீ ஜோக் அடிச்சிட்டு இருக்க. நான் ஒன்றும் ஜோக் அடிக்கல. நீ கேட்குற கேள்வி எப்படி இருக்கு? 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி உங்க அப்பா அம்மாவை நான் கோயில்ல பார்த்தேன். அவங்க உன் பேர்ல காரியம் பண்ணாங்க. ஏய், are you mad? பைத்தியம் பிடிச்சிருக்கா உனக்கு? பைத்தியம் பிடிச்சது எனக்கு இல்ல, உனக்கு. அப்பா அம்மா பைத்தியம் பிடிச்சிருக்கு உனக்கு. உங்க வீட்ல தொட்டி விழுந்தப்பவே டவுட் வந்துச்சு எனக்கு. இன்னொரு தடவை என் அம்மாவை பத்தி ஏதாவது பேசின அவங்க எனக்கு கடவுள் மாதிரி, என் உயிர் அவங்க. அப்படின்னா நான் அனு ப்ளீஸ், நீ கொஞ்சம் அமைதியா யோசிச்சு பாரு. கோவிலுக்கே என்கிட்ட சொல்லிட்டு தான் போவாங்க. எனக்கு ஏன் காரியம் பண்ண போறாங்க? கேட்கவே அசிங்கமா இருக்கு. நீ வேற யாரையோ பார்த்துட்டு பேசுற. எங்கேயோ ஏதோ தப்பு நடந்திருக்கு. ஐ எம் ரியலி சாரி. ப்ளீஸ் கம் அவுட் ஆஃப் இட். ஆமாமா, என்ன நல்லாவே நீ புரிஞ்சுக்கிட்ட விக்ராந்த். ஐ எம் சாரி. ஆனா ஒரு விஷயம், நான் ஒன்னும் பைத்தியக்காரி இல்ல விக்ராந்த். என் கண்ணால பார்த்தது பொய் இல்ல. அப்புறம் உண்மை என்னன்னு அந்த கடவுளுக்கு தான் தெரியும்.